உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு தீர்க்க தரிசனம்னா எனக்கு இன்னும் 21 நாள்ல இது நடக்கணும், இப்படியேதான் கேட்டாதான் நமக்கு. ஆண்டவர் தர வார்த்தை அதுதான் ப்ராபசி. ஆண்டவர் வார்த்தை தந்துட்டு என்ன இப்படி உட்கார வச்சுட்டீங்களே, கொஞ்சம் திரும்பி பாரு, நானும் உன் கூட தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யார்கிட்ட சொன்னார்? செய்தி மாறுதோ? இல்ல, மாறாது. யாக்கோப்ட சொன்னார். யாக்கோபு யாப காட்டின் கரையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். திரும்பி பார்க்கிறான், சொன்னவரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு நடக்கலையேன்னு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா கர்த்தர் எனக்கு செய்ய முடியலேன்னு உட்கார்ந்து இருக்கல. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் கர்த்தர், உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசபாத்தை போல ஒரு பிரச்சனை வரும்போது உடனே வார்த்தையை தேடுகிறவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவரே ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை தந்துருங்கப்பா. துடிக்கிறீங்களா? வேடு கேளுங்க. ஆண்டவர் ஏதாவது ஒன்று பேசிடுங்க, ஏதாவது ஒன்று. இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், வார்த்தையில் இருக்கிற வல்லமை, வார்த்தையில் இருக்கிற ஆவி, ஆவி உயிர்ப்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இதே போல இது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். எனக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு, முடக்கப்பட்டேன் படுக்கையில் 16 நாட்கள் அசைவற்று கிடந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஃபீவர்னால தான் அப்படி படுத்திருக்கான்னு விட்டாங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆச்சு. என் கை காலெல்லாம் அப்படி செயலிட்டு போக ஆரம்பிக்குது. என் கழுத்து மட்டும்தான் ஆசையும், தலை மட்டும்தான் ஆசையும். அப்பதான் பார்த்துட்டு சொன்னாங்க, சில சொன்னாங்க இது போலியோ அட்டாக்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், ரொம்ப சிவியரா பாதிச்சிருக்குது, மெடிசின்லாம் கிடையாது, இன்னும் பண்ண முடியாது. எங்கள் வீடே ஒரு துக்க வீடாக இருந்துச்சு. சிலர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த கடைசியாக வந்து பார்த்துட்டு போவாங்கல்ல, நாளைக்கு தூக்கத்திட்டு இருந்த கைதியை இன்னைக்கு கடைசியாக வந்து பார்த்துட்டு போவாங்கல்ல. ஆனால் அப்பா பார்த்தது வேற. அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தான். அடுத்த நாள் எங்கள் அப்பாவுக்கு கன்வென்ஷன் வேர்டுக்காக காத்துட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுறார். அடுத்த நாள் பேசுறதுக்கான வார்த்தை, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த வசனத்தை பிடிச்சிட்டு என் பக்கத்துல இருந்து முழங்கல் போட்டாங்க. நீங்க பரிகாரின்னு சொல்லிட்டீங்க, நாளைக்கு நான் அந்த கூட்டத்தில் போய் சொல்ல போறேன். அங்க போய் நீங்க பரிகாரின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் எழும்பி, ஆண்டவரை பரிகாரின்னு சொல்றீங்க, உன் வீட்டில் இருக்கிறவனுக்கு இன்னும் ஒரு சுகம் கிடைக்கலன்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்க நாமம் தான் தூஷிக்கப்படும். ஆண்டவரே உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அப்படி அழுறாங்க. அந்த கண்ணீர் கீழே விழுந்ததும் 16 நாள் அசைவிட்டு கிடந்த நான் எழுந்து முழங்கால் போட்டேன். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். ஏற்கனவே நாம் திரும்பினவர்கள், ஏற்கனவே நாம் திரும்பினவர்கள். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கொஞ்சம் உன் வழிகளை பாரு. இந்த புலம்பல் 3வது அதிகாரம் எரேமியா எழுதும் போதே எப்படி அதை ஆரம்பிக்கிறார் என்றால், ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் சிறுமையை கண்டவன். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 7 கேள்விகள் நமக்கு முன்பாக வைத்து நாம் நம்முடைய வழிகளை ஆராய வேண்டும்.
அநேகம் இருந்தாலும் ஒரு 7 கேள்விகள். நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நான் இருளில் இருக்கிறேனா வெளிச்சத்தில் இருக்கிறேனா? நாம் அதை பார்க்கணும். இருளில் இருப்பதற்கும் வெளிச்சத்தில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இருளில் இருந்தால் நமக்கான நன்மை நம் கண் முன்னே இருந்தாலும் நம் கண்களுக்கு அது தெரியாது. பொதுவா அதாவது பிள்ளைங்க ஓடி அப்படி வீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு கரண்ட் போனதுமே பிள்ளைங்க அப்படி நின்றுவாங்க. உடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சத்தம் கொடுப்பாங்கன்னு, அங்கேயே இரு அப்படி. நாம இருள இருக்கிறோமா? இங்கே புலம்பல் 3 சொல்லுகிற, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதில் இருக்கிறோம்? அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறதா எதிராக இருக்கிறதா? கர்த்தருடைய கரம் அனுகூலமாய் இருந்தால் நெகேமியாவை போல நம்மளால சொல்ல முடியும், பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அந்த காரியம் கைகூடி வர பண்ணப்பட காரணம் என்னவென்றால், தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா? நன்மையா இருந்துச்சு. இங்கே புலம்பல் 3வது வசனத்திலே சொல்லுகிறான், அவர் என் தமது கையை எனக்கு விரோதமாகவே திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிறதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமா இருக்கிறதா எதிராக இருக்கிறதா? நாம் நம்முடைய வழிகளை ஆராய். இது தேவனை அறியாத ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அவருடைய ஜனம் பாழாக்கப்பட்டது நிமித்தம் பாடப்பட்ட புலம்பல் இது. நிறைய காரியத்தை செய்யறோம், வாய்க்கப்பட மாட்டேங்குது. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஒரு காரியம் சித்திக்கப்பட வேண்டுமானால் அல்லது வாய்க்கப்பட வேண்டுமானால் அது பரலோகத்தில் இருந்துதான். ஒரு ஊரே சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. அதை கட்டுறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஆனா பரலோகம் அதை அங்கீகரிக்காதபடியினாலே அது தாறுமாறாக்கப்பட்டது. கர்த்தர் அதை குலைத்து விட்டார். அதை அவர்களால் முடிக்க முடியவில்லை. அவ ஊரே ஒன்றாய் நின்றாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒரு காரியம் நடக்காது. ஒரு ஊரே சேர்ந்து ஒரு பாவியாகி ஒரு ஸ்திரீ மேல கல்லெறியும்படி கொண்டு வந்தார்கள். ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்காததுனால அதுல ஒரு கல்லு கூட அவன் மேல விழல. கர்த்தருடைய கரம் எனக்கு எதிராகவே இருக்கிறது என்று இங்கே எரேமியா புலம்பல் பாடுகிறார். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாதையில கர்த்தருடைய கரம் நமக்கு ஃபேவரா இருக்குதா இல்ல எதிரா இருக்கிறதா? 3வது கேள்வி, நம்முடைய வாழ்வின் பாதையில நாம் முன்னோக்கி செல்லுகிறோமா அல்லது முடக்கப்படுகிறோமா? 6வது வசனம் 7வது வசனத்திலே புலம்பல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்தில் செத்து கிடந்தவர்களை போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணுகிறார். செத்து கிடந்தவர்களை போல நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். நான் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து என்னால முன்னோக்கி செல்ல முடியலையே, அப்படின்னாலே அதன் அர்த்தம் நான் முடக்கப்படுகிறேன். ஆகாவின் ரதத்துக்கு முன்னாக ஓடிக்கொண்டிருந்த எலியா முடக்கப்பட்ட சூறை செடிக்கு கீழே கிடந்தது போல நாம நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். எந்த நிலையில எந்த ஒரு உங்களை கர்த்தர் எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதுல ஒரு முன்னேற்றம் இருக்குதா பாருங்க.
இல்ல அப்படியே தான். நல்ல கவனமாய் கேளுங்கள். வேகமா, அதாவது இந்த கிளாக்ல செல்லு ஓடலைன்னா அது அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் செல்லு போட்டா திரும்ப ஓடும். நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. நம்ம செயல்பட்டாலும் செயல்படலைனாலும் நம்முடைய நேரம், நம்முடைய நாட்கள் கரைந்து கொண்டு தான் இருக்கும். மெழுகு நீங்க அதை ஆன் பண்ணா அது கரையும், அது எரியும். அதை இடையில ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமும் ஆன் பண்ணலாம். ஆனா நம்ம லைஃப் அப்படி கிடையாது. ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டார், இனி இது கடைசியா ஒரு வாட்டி அணையும். நம்ம எல்லாம் ரைட்டு தான். நாங்கெல்லாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் டர்ன் அகைன் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். நீ மறுபடியும் திரும்பு, மறுபடியும் திரும்பு. என் வாழ்க்கையில நான் ஏன் இத்தனை வருடம் எந்த ஒரு காரியம் ஆகட்டும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலன்னு நாம முடக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கோபத்தினாலே சிறுமையை கண்ட மனுஷன் நான் என்று சொல்லி இந்த புலம்பல் பாடுகிறார். என் வாழ்வின் பாதை முடக்கப்பட்டிருக்கிறதா அல்லது முன்னோக்கி செல்லுகிறதா? அடுத்த காரியம், என் ஜெபம் கேட்கப்படுகிறதா அடைக்கப்படுகிறதா? 8வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். என் ஜெபம் கேட்கப்படுகிறதா? என் ஜெபத்துக்கான வழியை அடைத்து போட்டாரா? தாவீது சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக ஜெபித்தேன், ஆனால் என் விண்ணப்பம் என் மடியிலே திரும்ப வந்தது. என் விண்ணப்பம் என் மடியிலே திரும்ப வந்தது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளவென்றால், பொதுவாகவே ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபத்தில் வைக்கும் போது, அதை தேவன் அங்கீகரித்ததற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். அது ஆட்கொள்ள நம்ம எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும். இந்த அறக்குறையெல்லாம் ஜோம் பண்ணக்கூடாது. நம்ம கூட்டமா ஜோம் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டா ஜோம் பண்றோம், ஏன்னா நம்ம நேர கருதி. ஆனா நம்ம பர்சனல் பிரேயர்ல இந்த அறக்குறையா மேலோட்டமா அப்படியெல்லாம் ஜோம் பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும், ரொம்ப டீட்டெயிலா தெரியப்படுத்தணும். அதனாலதான் உங்க பர்சனல் பிரேயர்ல நீங்க முதல்ல அது 10 நிமிஷம் ஆனாலும் சரி, 10 மணிக்கூர் ஆனாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஓப்பனா இருக்கணும். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். நான் எல்லா ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த சமாதானம் எனக்குள்ள வரலன்னா இந்த கேள்வி எனக்கு முன்னாக இருக்கிறது, என் ஜெபத்துக்கான வழியை அடைத்து போட்டாரா இல்லை என் ஜெபத்தை கேட்கிறாரா?